கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பை அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பு வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஒரு மாபெரும் கிருபை, இரக்கம், தயவு நம் அனைவரோடு கூட இருந்தபடியினால் இந்த இணையதளத்தின் மூலமாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் கூட்டி சேர்க்கப்படுவோம். நாம் புதிதாக ஆரம்பித்து தேவனுடைய கிருபையினால் நாம் தியானித்து வரக்கூடிய அந்த கடைசி காலத்தில் நடக்கூடிய அந்த தீர்க்க தரிசனத்தின் மேல இருக்கக்கூடிய அந்த பார்வைக்காக இந்த ஒரு நாளிலே நாம் தேவ சமூகத்துல நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். இந்த ஒரு கூட்டத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாகவும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் ஒரு சிறு ஜெபத்தோடு கூட நாம் இந்த ஒரு கூடுகையை ஆரம்பிக்கலாம். நம்மத்திலே இணைந்திருக்க அன்பு சகோதரர் ரவி அவர்கள், ரவிச்சந்திரன் அவர்கள் நமக்காக நம் அனைவரின் சார்பாக ஆரம்ப ஜெபம் ஏறிடும். பிரதர் கேக்குதுங்களா? பண்ணலாம் பிரதர், கேட்கு. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நல்ல தகப்பனே, வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து நித்தமும் மனுமக்களை கண்ணோக்கி பார்த்து எங்களை வழிநடத்துகிற அன்பின் தகப்பனே, அப்பா இந்த நாளில் கூட இந்த இணைய வாயிலாக எங்களை ஒன்று கூட்டி இந்த கடைசி கால தீர்க்க தரிசன சத்திய பாடத்தை எங்களுக்கு வழங்க போவதற்கு நன்றி செலுத்துவோம் தகப்பனே. இது ஒரு காண கிடைக்காத ஒரு அருமையான ஒரு சத்திய பாடத்தை இன்றைக்கு எங்களுக்கு நீங்க கொடுக்க போற தயவுக்காக நன்றி செலுத்துவோம் தகப்பனே. இதை நடத்தி கொடுக்கிற சகோதரியும் கூட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆரம்பம் முதல் முடிவு வரை பிரசன்ன மகிமை தங்கி இருக்கட்டும். எங்களுக்குள்ளாக ஒரே சிந்தையா இருந்து இந்த சத்திய பாடத்தை நாங்கள் என் மனதுக்குள்ளாக இருதயத்துக்குள்ளாக வைத்துக்கொள்ள எங்களை ஒருமனப்பட்ட ஆவியை கொடுத்து இந்த சத்திய பாடத்தை கூர்ந்து கவனிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆரம்பம் முதல் முடிவு வரை பிரசன்ன மகிமை தங்கி இருக்கட்டும். எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்புகிறோம். இயேசுவி நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த வாரத்துல கடைசி கால தீர்க்க தரிசனத்தினுடைய அறிமுகம் நம்ம பார்த்தோம். இந்த ஒரு நாளிலே நாம் முதலாவது பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு தலைப்பின் கீழாக இந்த ஒரு நாளிலே நம்ம மத்தியிலே கோயம்புத்தூர்ல இருந்து நம்மோடு இணைந்திருக்க அன்பு சகோதரர் கார்த்திகேயன் நமக்காக இந்த சத்திய வார்த்தை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்வோம். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பு வாழ்த்துக்களை நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம கடந்த வாரம் நம்ம ஆரம்பிச்சிருந்த கடைசி கால தீர்க்க தரிசனங்களை குறித்து நம்ம தொடர் வேதாக வகுப்பாக நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் கடைசி காலம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம எதிலிருந்து எது வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம கடந்த வாரங்களே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில வந்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிச்ச 1874 வருடத்திலிருந்து வெளிப்படையான ராஜ்யம், அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படக்கூடிய அந்த காலப்பகுதி வரைக்கும் சபையினுடைய நிறைவு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு காரியங்களாக முடிச்சு அந்த அருமக யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உலகத்தினுடைய உயிர்த்தெழுதலும் அங்க நடக்கும். அதான் வெளிப்படையான அந்த ராஜ்யம் சொல்லும். அந்த காலப்பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்களை தான் நம்ம கடைசி கால தீர்க்க தரிசனங்களாக நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாடங்களை பார்க்க போறோம். கடந்த வாரங்களில் நம்ம எப்படி 4 பகுதிகளாக அதை பிரிச்சிருந்தோம், மேஜர் டிவிஷன்ஸ் அப்படின்னு சொன்னோம். 4 கோணங்கள்ல இருந்து அந்த பாடத்தை பார்க்கறதாக நம்ம பேசியிருந்தோம். இஸ்ரேல்ல இனி என்னென்ன சம்பவங்கள் சம்பவிக்க காத்திருக்குது, விசேஷமா இனி சம்பவிக்க வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் என்ன, இஸ்ரேல் தேசத்துல உலகத்துல என்ன நடக்க போகுது, கிறிஸ்தவ மண்டலத்துல உலக கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தி கிறிஸ்துவனுடைய அமைப்பு, அவர்கள் மத்தியில நடக்கக்கூடிய விஷயங்கள். அது மாத்திரமல்ல அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னும் விசேஷமா வேதமானவர்களுடைய சபைகளுக்குள்ளாக வேதமானவர் மத்தியில பரிசுத்தவான்கள் மத்தியில நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் 4 டிவிஷன்களாக நம்ம பிரிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த தொடர் வேதா வகுப்புல பார்க்க போறோம். இந்த பாடம் முடியும் பொழுது நாம ஒரு காரியத்தை அங்க குறிப்பு சொல்லியிருந்தோம். அதாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கான மிக முக்கியமான ஒரு ஆதார வசனமாக அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை மேற்கோள் காமிச்சு நம்ம என்ன செய்திருந்தோம் அப்படின்னா இந்த ஒரு கடந்த வார வகுப்பை நம்ம நிறைவு செய்தோம். அதுல இருந்து சகோதர சகோதரிகள் ஒரு சில கேள்விகளை முன் வச்சிருந்தாங்க. அந்த வசனத்துக்கான விளக்கங்களை இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவலோட நீங்க கொடுக்கணும் அப்படின்னு அவர்கள் கேட்ட கேள்விதான் நம்ம இந்த பாடத்தினுடைய முதல் வகுப்பாக நம்ம இன்னைக்கு நம்ம எடுக்க போறோம்.
நம்ம இங்கிருந்து ஆரம்பிச்சா தான் சரியா இருக்கும். காரணம், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையினுடைய காலத்துல இருந்து அந்த அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான். அப்ப நம்ம அதுவே நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சில இதுக்கான மிகச்சரியான ரூபகாரங்கள் நம்முடைய வேதாகமத்துல ஸ்ட்ராங் ப்ரூஃப் இருக்கு. 21 ப்ரூஃப் இருக்கு. அதாவது நேரடியாக அல்லது மறைமுகமாக நீங்க எப்படி வச்சாலும் ஸ்ட்ராங் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிக உறுதியான ரூபகாரங்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்தாச்சு, அவர் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபனம் செய்தாச்சு அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராங் ப்ரூஃப் நம்முடைய பைபிள்ல இருந்து 21 ப்ரூஃப் நம்ம கிட்ட இருக்கு. அப்படி 21 ஸ்ட்ராங் ப்ரூஃப் வச்சு, அதாவது சாட்சியங்கள் 21 சாட்சியங்களை வச்சு, அது சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறின காரியங்களாகட்டும், இல்ல அடையாளங்களாகட்டும், அநேக அநேக வேத வசனங்களை அடிப்படையாக கொண்டு அந்த ஆராய்ச்சியுடைய முடிவாக 21 ப்ரூஃப் எடுத்து வச்சிருக்கோம். அது நம்முடைய அடிப்படை உபதேசங்கள்ல சில ப்ரூஃப்ஸ் நம்ம பார்த்து அந்த ஒரு விசுவாசத்துக்குள்ளாக நம்ம வந்திருப்போம். ஏறக்குறைய ஒரு சில இடங்கள்ல 21 ப்ரூஃபுமே கூட நம்ம கொடுக்க வேண்டிய கடமையும் இருக்கு, கொடுத்துருக்கிறோம். நீங்களும் அப்படி கேட்டிருப்பீங்க, அந்த மாதிரியான பாடங்களும் கேட்டிருப்பீங்க. இப்ப பாருங்க, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில எந்த வருடம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாருமே கட்டாயமா நம்ம சொல்லுவோம் 1874வது வருஷம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்ப வந்தாச்சு அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் சொல்லுவோம். எந்த அடிப்படையில் சொல்ல போறோம் அப்படின்னா, அதை எப்படி இங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய பைபிள் சொல்லிட்டு கேட்டோம்னு வச்சுக்கோங்க. சில காரியங்கள் சொல்ல முடியும், சில பேர்னால சொல்லவே முடியாது. பெரும்பான்மை வேதமானவர்கள் இது கொஞ்சம் தடுமாறித்தான் போவாங்க. எப்படி நீங்க 2ஆம் வருகையில ஆண்டவர் வந்துட்டாரு விசுவாசிக்கிறீங்களா? ஆமாங்க, விசுவாசிக்கிறேன். எந்த அடிப்படையில் விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா, சில இஸ்ரேல் காரியங்களை சொல்லுவாங்க, அப்புறம் சில விஷயங்கள் அடையாளங்களை பார்க்கறோம் இல்லைங்களா, கடைசி காலம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான அடையாளங்கள் சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொரு வேதமானவர்களுக்கும் அந்த 21 ப்ரூஃபும் நினைவுல இருக்கணும், எப்பொழுதுமே இருக்கணும். சரிங்களா? ஒருவேளை இந்த தொடர் வேதாகம் முடியும் பொழுது அந்த 21 ப்ரூஃபுமே எப்படி உங்க கை கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த வருடம் வந்தார், 1874 வந்தார் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராங் ப்ரூஃப் எங்க இருக்குது அப்படிங்கிறதையும் கூட நம்ம இங்க பார்க்கலாம். சரிங்களா? இந்த பாடத்துல பார்த்துட்டோம். இப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம பார்க்க போறோம். அது அந்த வசனத்தின் அடிப்படையில். இப்போ பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன அப்படின்னா என்ன? பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல பரலோகம்னா என்னன்னு தெரியணும் எல்லாருக்கும். பரலோகம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ பரலோகத்தை பத்தி எல்லாரும் ஒவ்வொரு சில இமேஜினேஷன் வச்சிருப்பாங்க, ஒரு கற்பனைகள், ஒரு சில அனுமானங்கள் இருக்கும். நான் சொல்றது கிறிஸ்தவர்கள் மற்ற உலக கிறிஸ்தவர்கள் மத்தியில் இல்லை, இந்த பெயர் கிறிஸ்துவ அமைப்புகள் இல்லை, மற்ற கிறிஸ்தவ சபைகள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கிறது இல்லை. நாம சொல்ல வர விஷயம், நம்முடைய வேதமானவர்கள் மத்தியில பரலோகம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வேதாகமத்துல அநேக வேத வசனங்கள் இருக்கு பரலோகத்தை குறிச்சு. சரிங்களா? அப்ப பரலோகம் சொன்னா நாம அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்ப பாருங்க, நரகம் அப்படின்னு சொன்னா நரகத்தை குறிச்சு ஒரு தெளிவான ஒரு புரிதல் உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு இல்லைங்களா? நரகம் அப்படின்னா இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அது சதா காலங்களும் அங்க அக்னி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அந்த நெருப்புல எல்லாத்தையும் போட்டு தவறு செஞ்ச எல்லாத்தையும் சதா காலங்களும் என்ன பண்ணுவாங்க, தண்டிச்சு கொண்டே இருப்பாங்க. நரகம் அப்படிங்கிறது ஒரு கொடுமையான தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது அப்படின்னா நிறைய ஒரு கள்ள உபதேசங்கள் இருக்கு யாரு கிறிஸ்துவ மத்தியில. ஆனா நம்ம வேதமானவர்களாக இப்படி நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் நரகம் குறிச்ச சத்தியம் என்னங்கிறது நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். நரகம் அப்படிங்கும் போது நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது மாதிரியான அப்படி ஒரு காரியம் அது இல்லவே இல்லை. அப்ப வேதாகமத்துல நரகத்தை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு என்னது மொழிபெயர்ப்பு பிழையாகட்டும் அல்லது வேற அதனுடைய டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் மாத்திரமல்ல, இன்னும் அநேக இடங்கள்ல அதை பத்தின புரிதல் எவ்வளவு தவறா வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கூட நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? இப்ப நரகம்னா ஒண்ணு சொல்ற மாதிரி, இப்ப பரலோகம் அப்படின்னா நம்முடைய வேதாகமம் என்ன குறிப்பிட்டிருக்குது, பரலோகத்தை குறிச்சு பரலோகம் சொல்லியிருக்காங்கன்னா அப்படி என்ன பரலோகம்னு ஒரு தனியா ஒரு இடம் இருக்குதா? ஓகே, அந்த இடம் எங்க இருக்குது? சரி, அதனால எப்படி இருக்கும்? இதெல்லாமே ஒரு சில கேள்விகள் நமக்குள்ள இருக்கு. ஏன்னா பரலோகத்துக்கு தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போயிருக்கிறார், பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறார். பரலோகத்திலிருந்து ஏறினவரும் இறங்கினவரும் மனுஷகுமாரனை தவிர, நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்முடைய கர்த்தரை தவிர வேற யாருமே இல்லை.
அப்படின்னு நம்ம வேத வசனங்களை வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னா பரலோகம் அப்படிங்கிற விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, முதலாவது பரலோகத்துக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போனாரா? ஆமா போனார். அதை எல்லாரும் பார்த்தாங்களா? ஆமா பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்க பாருங்க. சில சுவிசேஷங்களே ஆகட்டும் அல்லது அப்போஸ்தலர் வசனங்களே ஆகட்டும், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல சகோதரி நீங்க வாசிக்க முடியுமா? ஓகே பிரதர். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 9வது வசனம். தொயபேலிலே அப்போஸ்தலர் 1ஆம் இவைகளை அதிகாரம் அவர் சொன்னபோது சொல்லுங்க. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அன்பான சகோதர சகோதரிகளே, சீசர்கள் எல்லாரும் பார்க்கும்படியா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து 40 நாள் இந்த பூமியில அநேக காரியங்களை செய்துட்டு எல்லா சீசர்களும் கண் பார்க்க அநேக சீசர்கள் கூடியிருக்கிறாங்க. இந்த பெத்தானியா அப்படிங்கிற ஒரு பகுதியில எல்லா சீசனும் கூடியிருக்கிறாங்க. அந்த பகுதியில இருந்து தான் என்ன பண்றாருன்னா அவருடைய ஒரு பரலோகத்துக்கு அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுறத வசனம் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்குது. சரி, பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொண்டார் அல்லது பரலோகத்துக்கு போனார் அப்படிங்கிறத எப்படி அங்க பதிவு செய்யப்பட்டிருக்காங்க சுவிசேஷங்களை பார்க்கும்போது லூக்கா 24:51 வாசிக்கும் போது அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு லூக்கா பதிவு செய்றார். அதே மாதிரி மார்க்கு சொல்லும் போதும் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சல் உட்கார்ந்து இவர் கொஞ்சம் இன்னும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்றார். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதும் அப்புறம் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு சொல்றதும் இன்னும் விசேஷமா பார்க்கும்போது கூடுதல் தகவலோடு சொல்றாங்க. அப்போ சீசர்கள் இவர் பரலோகத்துக்கு போறதை பார்த்தாங்களா? அப்ப அவங்க கண்ணில் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா அவர் மேல ஏறி போறதை பார்க்கறாங்க. அவர் மேல இப்படி எல்லாரும் பார்க்கும்போது அப்படி கர்த்தருடைய மேலே அப்படி அவருடைய கர்த்தருடைய உருவம் அவர் அந்த உயிர் தெரிந்த ஒரு சரீரம் அவங்க கடைசியா பார்க்கும் பொழுது ஒரு சரீரம் அப்படியே அவருடைய சரீரம் அப்படி மேலே ஏறி போறதை பார்க்க. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும் அன்பான சகோதரர்களே. அப்போஸ்தலன் பவுலும் எபிரேயருக்கு எழுதும்போது இந்த வார்த்தை சொல்றார், வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான நமக்கு இருக்கிற முடியாது அப்படின்னு அவர் பதிவு செய்யறார். நல்லா கவனிக்கணும், வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன அப்படின்னு சொல்றார். அப்ப எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா பரலோகத்துக்கு போனார் சொல்றாங்கன்னா அப்ப இங்கிருந்து இவங்க பார்க்கும்போது பரலோகம் வரைக்கும் பரலோகத்துக்கு அவர் போய் சேர வரைக்கும் பார்த்தாங்களா அப்படின்னா பரலோக காட்சியும் அவர்கள் பார்த்துருக்காங்களா சீசர்கள் அப்படின்னா அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படி மெதுவா அப்படி போறதுதான் பார்த்துருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போய் அப்படியே மேகங்களோட மறைஞ்சிடுறார் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல வசனம் வேற ஒரு சுவிசேஷத்துல பார்க்கும்போது அவர் மேகங்களுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு இருக்கும். அப்படி மேகம் அவரை மறைத்தது அப்படின்னு எழுதப்பட்டது. அப்ப நீங்க இதெல்லாத்தையும் நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா பரலோகத்துக்கு போன சொல்றாங்க. அப்ப பரலோக காட்சியை பூமியிலிருந்து பரலோகத்தை பார்க்க முடியுமா அப்படின்னா இவர்கள் பார்த்தது கிறிஸ்து மேல எழும்பி போறதை மாத்திரம் தான் பார்த்துருக்கிறாங்க, பரலோகத்தை பார்க்கல. சரி, அப்ப ஏன் பரலோகத்துக்கு போனாரு, பிதாவுடைய வலது பார்சல் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்கன்னா கிறிஸ்து இந்த பூமியில 3 வருஷம் ஊழியங்கள் செய்யும் பொழுது நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்காருவேன் அப்படிங்கிற அநேக காரியத்தை சொன்னார். அது மாத்திரமல்ல, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஏற்பாடு செய்துட்டு நான் திரும்ப வந்து உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்னார். அப்படி திரும்ப வந்து கூட்டிட்டு போறது தான் நம்ம 2ஆம் வருகை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்ப அவர் திரும்ப வந்தாருன்னா கட்டாயமாக சீசர்களை இயேசு கிறிஸ்துடைய பின்னடியார்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நான் உட்பட நம்ம எல்லாரையும் கிறிஸ்து என்ன பண்ண போறாருன்னா நம்ம ஒருவேளை பாத்திரவான்களாக ஒரு சபைக்கான ஒரு குணலட்சணங்களோட நம்ம வாழ்ந்து நம்ம தயாரா இருக்கிறோம் அப்படின்னா கட்டாயமாக அவர் நம்மளை வந்து என்ன பண்ண போறாரு, நம்மளை வந்து அந்த சபை வாய்ப்பு கொடுத்து நம்மளை என்ன பண்றாருன்னா அந்த இடத்த கூட்டிட்டு போக போறாருன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, அப்போ இங்க பரலோகம் சொல்றது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்முடைய கோணத்துல பரலோகம் ஒண்ணு கட்டாயம் இருக்குது. அந்த பரலோகம் எது அப்படின்னா அது தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம். நல்லா கவனிக்கணும், தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம். அப்போ இப்ப நாம எல்லாரும் குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குது, ஒரு அபார்ட்மெண்ட்டோ இல்ல வீடோ இல்ல காட்டேஜ் ஏதோ வாட்டவர் ஏதோ ஒரு இடம் இருக்கு. சரிங்களா? அப்ப நம்ம என்ன சொன்னா இது ஒரு பொருள், ஒரு கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். நம்ம எல்லாருமே வந்து ஒரு மாமிச சரீரம் நமக்கு இருக்குது. அந்த மாமிச சரீரத்துக்கான ஒரு 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 இடம் வேணும்,
ஒரு தங்குறதுக்கும் தூங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு இடம் வேணும். அப்படியாக பிதாவாகி தேவனுக்கு அவர் ஒரு ஆப்ஜெக்டா அப்படின்னா நிச்சயமா அவர் ஒரு ஆப்ஜெக்ட் இல்ல. சரிங்களா? ஒரு இடமும் ஒரு அவருக்கு குடியிருக்கிறதுக்காக ஒரு இடம் வேணும் அப்படின்னா அப்படி ஒரு இடமும் அங்க இல்ல. ஏன்னா எல்லாருமே ஒரு ஆவியின் ஜீவிகளாக இருக்கிறாங்க. கோடான கோடி தூதர்கள் உட்பட பிதாவாகிய தேவன் உட்பட எல்லாருமே பிதாவாகிய தேவன் ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. கிறிஸ்துவே அவரை வெளிப்படுத்தினார். அவ்வளவுதான் விஷயம். அப்ப எல்லாருமே கிறிஸ்து பிதாவாகிய தேவனாகட்டும் இல்ல கோடான கோடி தூதர்களாகட்டும் எல்லாருமே ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கும் பொழுது அந்த இடம் ஒரு இடம் இருக்கு. இவங்க எல்லாமே வந்து ஒரு 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 அசம்பிள் ஆகக்கூடிய ஒரு இடம் இருக்கு இல்லையா? அந்த அசம்பிள் ஆகக்கூடிய ஒரு இடம். இப்போ நீங்க எல்லாமே ஒரு ஸ்பிரிட் பீயிங்கா இருந்தாலும் ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு அசம்பிள் ஆகக்கூடிய ஒரு இடம் இருக்கு. பைபிள் அநேக இடத்துல வந்து பிதாவின் வாசஸ்தலம், அவருடைய சிங்காசனம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எல்லாமே அடையாள பாஷைகள் தான். அப்படின்னா அவர் அண்ட சராசரங்களுக்கும் அவர் தேவனாக, அண்ட எல்லாத்துக்கும் எல்லா படைப்புகளுக்கும் அவர் தான் சர்வ வெல்லமில்ல யெகோவா தேவன் நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்க அன்பான சகோதர சகோதரர்களே, ஒரு வேலை நீங்க நல்லா கவனிங்க. அப்படி ஒரு இடமே இல்லாத ஒரு கற்பனை அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது மிகப்பெரிய தவறான ஒரு புரிதலா இருக்கும். மிகப்பெரிய தவறான ஒரு பரலோகம் அப்படின்னு ஒரு லிட்டரலா ஒரு இடம் இருக்கு. அந்த லிட்டரா அப்புறம் கோடாடி தூதர்கள் அவர் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இருக்கு. அது கர்த்தருடைய நம்மளால அதை என்ன பண்ண முடியுதுன்னா ஒரு அனுமானிக்க முடியுது. அந்த இடம் அது பூமியில இல்லவே இல்லை. அது பூமியை விட்டு வெளியே. இப்ப நீங்க ஒரு உதாரணம் சொன்னா பூமி அப்படிங்கும் போது இது நம்ம எல்லாரும் நாம இருக்கக்கூடிய குடியிருப்பு. இந்த பூமி இந்த அண்ட சராசரங்கள்ல ஒண்ணு பாருங்க. கோடான கோடி கோள் பூமி மாதிரி, சூரிய குடும்பம் மாதிரி, கேலக்சி மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கோள்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் பூமி. அந்த பூமியை தான் தேவன் பண்படுத்தினார். அந்த பூமியை தான் ஒழுங்கற்று இருந்த ஒழுங்கின்மையா இருந்ததை பண்படுத்தி ஒழுங்குக்கு கொண்டு வந்து அங்க மனுஷனை படைச்சார். அந்த மனுஷன் பாவம் செய்யறான். அந்த பாவம் செஞ்ச மனுஷனை மீட் எடுக்கிறதுக்காக ஒரு கொண்டு வர்றதுக்காக ரட்சிப்பின் திட்டத்திற்காக அந்த பாவத்திற்கு மரணத்திலிருந்து அவங்களை விடுதலையாக்குறதுக்காக கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பிச்சார். அப்போ கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பிச்சார்னா வேற எங்கேயாவது இருந்து வந்திருக்கணுங்கிறது நாம இங்க புரிஞ்சுக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பைபிள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பூமியிலிருந்து அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுறாங்க யாரு? கிறிஸ்து. அப்போ பூமியிலிருந்து மேலே எழும்பி போறதை பாக்குறாங்க. கொஞ்சம் தூரம் நம்மளுடைய ஒரு கண் பார்வை எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா அது ஒரு லிமிட் வரைக்கும் தான் இருக்கு. அப்ப மேகங்கள் மறைச்சிருச்சுன்னா அவர் போயிட்டார். எங்க போறார் அப்படின்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு மறைச்சிட்டார், அவ்வளவுதான். ஆனால் நமக்கு நல்லா தெரியும் மாமிசமும் ரத்தமும் எதை சுதந்திரிச்சு கொள்ள முடியாதுன்னா பரலோகத்தை சுதந்திரிச்சு கொள்ள முடியாதுன்னு நமக்கு தெரியும். அப்போ ஒரு ஸ்பிரிட் பீயிங் தான், ஒரு ஆவியின் சரீரத்தில் இருக்கிறவர் தான். அவர் உயிர் தெழுந்தோடனே ஆவியின் சரீரத்தில் தான் இருக்கிறார். ஆனால் சீசர்கள் காணும்படியாக ஒரு உருவம் எடுத்து காட்டுறார். அந்த உருவம் தான் மேல எழுப்பி போறதை பாக்குறாங்க. ஏன்னா சீசர்கள் நாளைக்கு விட்னஸ் பண்ணணும், அவர் உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு தான் போனாரு அப்படின்னு எல்லாரும் சுவிசேஷமாக கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கும் போது மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் முதற் பலன் கிறிஸ்து அப்படிங்கறத எல்லாரும் பிரசங்கிக்கணும். அதற்காக அவனுடைய கண் பார்க்கும்படியாக அவர் எங்க போறாருன்னா அந்த பரலோகத்துக்கு போறார். அந்த பரலோகம் அப்படிங்கிறது நீங்க எல்லாரும் இமேஜின் பண்ணிக்கோங்க. அது வந்து எல்லாருமே ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட் பீயிங் அப்படின்னா ஆவியின் ஜீவிகள் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடமாக கட்டாயம் ஒண்ணு இருக்கணும். அந்த இடம் எங்கன்னா பூமியிலிருந்து வெகு தொலைவில் இருக்கலாம். அது எங்க நமக்கு தெரியாது. சரிங்களா? அப்படி தனியாக ஒரு கோல் அப்படின்னு படிச்சு வச்சிருக்காருன்னா அதுவும் தெரியாது. அப்போ என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னா அது தேவனுடைய அனந்த ஞானத்துல சில காரியங்களை நமக்கு கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு நம்ம இமேஜின் பண்ண முடியுது. ஓகேங்களா? அப்போ பூமியிலிருந்து அவர் போயிட்டார், அதான் விஷயம். அப்ப பூமிக்கு வந்துட்டார். அப்போ பூமியும் இது பூமின்னு வச்சுக்கோங்களேன். அன்பான சகோதரர்களே, இப்ப பாருங்க, நீங்க பிக்சர்ல பார்த்து இருக்கிறது இது பூமி. இது பூமி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நிலா, மூன், எர்த்து, இது 3. அப்போ இந்த எர்த்து தவிர மீதமுள்ள எல்லா பகுதியும் பரலோகமா அப்படின்னா அதுவும் நமக்கு தெரியாது.
மனுஷனுடைய கண் பார்வைக்கே அது 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 அப்பாற்பட்ட விஷயமா இருக்கு. சரிங்களா? அந்த இடத்துல அவர் போய் சேர்ந்துட்டார். லிட்டரலாவே சுவிசேஷ யுகம் முழுக்க அங்கதான் இருக்கிறார். முழுக்க இட் மீன்ஸ்னா 1874 வருஷம் வரைக்கும் ஏற்கனவே ஒரு 2000 அங்கதான் இருக்கணும். அங்க இருக்கிறார். திரும்ப எப்ப வருவார் அப்படிங்கறத சில 19, 20, 21 வாசிக்கும் போது ஒரு சரியான கால பகுதி வர வரைக்கும் அவர் எங்க இருப்பாருன்னா அந்த பரலோகத்துலதான் இருப்பாரு. ஒரு சரியான காலம் வந்துடுச்சுன்னா அந்த பரலோகத்துல இருந்து அவரு வெளியே வந்துருவார். எங்க? பூமிக்கு. அப்ப பூமிக்கு வந்ததுதான் நம்ம 2ஆம் வருகையை நம்ம சொல்றோம். இப்போ இத குறிச்சுதான் அப்போஸ்தலன் பேதுரு என்ன செய்யறாருன்னா, அன்னைக்கு அந்த பெந்தகோஸ்தே நாளுடைய ஆவியை பெற்றுக் கொண்டதுக்கு அப்புறம் அங்கிருந்து பிரசங்கிக்கிறார். அவர் பிரசங்கிக்கும் போது என்ன பண்றாருன்னா, என்ன விஷயம் சொல்றாரு அப்படிங்கும் போது, அந்த யூதர்கள் மத்தியில நீங்க எல்லாரும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க அவரை என்ன மரணாக்கினிகளாக தீர்த்து அநியாயமாக கொலை செய்து அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னா தைரியம் பயங்கரமான ஒரு பிரசங்கத்தை எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பான ஒரு பிரசங்கத்தை சொல்லிட்டு இருக்கிறார். அப்படி சொல்லும் போது அவர் எப்ப திரும்ப வர்றதையும் சொல்றார். நல்லா கவனிக்கணும், இது ரொம்ப முக்கியமான கட்டம் பாடத்துல. அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த பிரசங்கத்துல என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவை நீங்க கொலை செஞ்சீங்க. கொலை செய்த அந்த கிறிஸ்துவை தேவன் அவர் உயிரோடு எழுப்பினார். அவர் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போனார். அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் பரலோகத்தில் இருந்துட்டு எப்ப திரும்ப வருவாருன்னா ஒரு காலத்துல வருவாருங்க. அந்த திரும்ப வரக்கூடிய காலப்பகுதியை பத்தி அவர் பேசுறார். எப்படி சொல்றாரு தெரியுங்களா? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19 இருந்து வாசிங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19 முதல். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிப்பிட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிங்க. எல்லாரும் நல்லா கவனிங்க. அவர் என்ன சொல்றார்? பேதுரு என்ன சொல்றாருன்னா, ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் ஒரு காலம் வருது. அந்த காலத்துக்கு பேர் இளைப்பாறுதலின் காலம். அந்த இளைப்பாறுதலின் காலங்கள் டைம்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கு. இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கு முன்னே குறிக்கப்பட்ட இயேசுவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும். அப்படின்னா கிறிஸ்து, இப்ப இந்த வசனத்தை நீங்க இப்படியாக புரிஞ்சுக்கங்க. கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்ப வருவாரு. அப்படி அவர் வரணும்னா ஒரு காலம் இந்த பூமியில இருக்கணும். அது என்ன காலம்னா இளைப்பாறுதலின் காலம். நீங்க நிறைய பாவம் பண்ணிட்டீங்க. அந்த பாவத்திலிருந்து நீங்க விடுதலை ஆகணும். அந்த பாவம் மனம் திரும்பி நீங்க என்ன ஆகணும்? மாறணும். அப்படி மாறி தயாரா இருங்க. உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா இளைப்பாறுதலின் காலத்துல திரும்ப இயேசு கிறிஸ்து வர்றார் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்றார். அடுத்த 21 வசனத்துல சொல்றாருன்னா, அந்த இளைப்பாறுதலின் காலம் வர்றதுக்கு என்ன நடக்கணும், எவ்வளவு காலம் போகுங்கிறத தீர்க்க தரிசனமா சொல்றார். வாசிங்க சகோதரி, 21 வசனம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாங்க அன்பான சகோதரர்களே, அங்க என்ன இங்க நீங்க ரொம்ப நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு. அவர் பரலோகத்திற்கு வரணும்னா அந்த இளைப்பாறுதலின் காலம் வரணும். அந்த இளைப்பாறுதலின் காலம் எப்ப வரும் அப்படின்னா, உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவர்கள். அப்படின்னா அங்க என்ன சொல்றது? தீர்க்கதரிசி நிறைய பேர் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறி தீரும். கிறிஸ்து 2ஆம் வருகையில வருவதற்கான சில தீர்க்க தரிசனங்கள் இருக்குது.
சில அடையாளங்கள் இருக்குது. அந்த தீர்க்கதரிசனி நிறைவேறக்கூடிய காலப்பகுதி வரும்போது, அது அந்த அந்த காலகட்டம் வந்துருச்சுன்னா, பரலோகம் அவரை ரிலீஸ் பண்ணுது. ரிலீஸ் பண்ணுதுன்னா, பரலோகம் அவரை பூமிக்கு திரும்ப அனுப்பிச்சு வைக்குது. பாருங்க, மரிச்சு உயிர்த்தெழுந்தவரை, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பரலோகம் ஏற்றுக்கொண்டது. எப்போ? அந்த முதலாம் வருகையில அவருடைய ஈடுபலி செலுத்திட்டு அவர் திரும்ப போகும்போது பரலோகம் அவரை ரிசீவ் பண்ணுது. The heaven must received அப்படிங்கிற வார்த்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்ப பரலோகத்துல அவர் எவ்வளவு நாள் இருக்கிறார்னா, ஏறக்குறைய ஒரு 2000 வருஷத்துக்கு மேல இருக்கிறார். சரிங்களா? அவர் அங்க பரலோகத்துல இருப்பார். அதனால அந்த வார்த்தையை பாருங்க, அன்டில் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அன்டில்னா நாள், அந்த நாள் வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அன்டில் த டைம் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த திரும்ப கொடுக்கக்கூடிய காலப்பகுதி அல்லது ஒரு ரெஸ்டிடியூஷன் அப்படின்னா ஒரு ஒரு இளைப்பாறுதல், அதாவது ஒரு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு காலப்பகுதி ஒன்று இருக்குது. அந்த காலப்பகுதி வரைக்கும் அவர் பரலோகத்துல, நம்ம ஒரு பரலோகம் ஒரு இடம் இருக்கு இல்லையா, பிதாவாகி தேவனும் கோடான கோடி தூதனும் இருக்காங்க இல்லையா, அங்கதான் அவர் இருப்பார். பூமிக்கு அது வரைக்கும் அவர் வரமாட்டார், அவர் பரலோகத்துல இருப்பார். அப்ப பூமிக்கு எப்ப வருவாரு அப்படின்னா, இப்பதான் வருவார். அது எப்போ அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். அந்த உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசி எல்லாருடைய வாக்கினாலும் சொன்னதுன்னு சொல்லியிருக்கீங்களா, அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம படிச்சோம்னா, அந்த தீர்க்கதரிசனத்தை படிச்சோம்னா நமக்கு இந்த காரியம் புரிஞ்சிடும். அதுல ரொம்ப குறிப்பா என்னன்னா, ஒரு இளைப்பாறுதலின் காலம் வரணும். அந்த இளைப்பாறுதல், அது திரும்ப கொடுத்தலின் காலம் சொல்லலாம், அல்லது இளைப்பாறுதலின் காலம் சொல்லலாம். அந்த இளைப்பாறுதலின் காலம் பூமிக்கு வந்துச்சுன்னா அவர் வருவார். அவர் வந்தா பூமிக்கு இளைப்பாறுதல் காலம். இதை நீங்க அப்படியே ரிவர்ஸ்லயும் சொல்லலாம், இப்படி சொல்லலாம். எப்படி சொன்னாலும் கரெக்டா. அவர் வந்தா கிடைக்கும். இது கிடைக்கணும்னா அவர் வரணும். திரும்ப கொடுத்தலின் காலம் வருதுன்னா அவர் வருவார். அவர் வந்தா திரும்ப கொடுத்தல் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன். அப்ப இந்த திரும்ப கொடுத்தலின் காலம்னா என்ன, இளைப்பாறுதலின் காலம்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நமக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்போ இந்த பரலோகம் அவரை விடுவிச்சுட்டு அவர் எப்ப இந்த பூமிக்கு வந்தார் அப்படிங்கிறத நாம ஒரு முறை பார்க்கலாம். உங்க எல்லாருக்கும் இந்த திரும்ப கொடுத்தலின் காலங்கள், இளைப்பாறுதலின் காலங்கள்லாம் என்னங்கிறத தீர்க்கதரிசிகளாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும்னா, அவங்க சொன்ன தீர்க்கதரிசனமே முக்கியமான தீர்க்கதரிசனம். இளைப்பாறுதலின் காலங்களை குறிச்சு தீர்க்கதரிசனம் என்ன தெரியுங்களா? அந்த திரும்ப கொடுத்தலின் காலங்களோட தீர்க்கதரிசனம் என்ன, யூபிலி பிரமாணத்தை தான் அநேக தீர்க்கதரிசிக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த யூபிலி அப்படிங்கிற ஒரு காலப்பகுதி ஒன்று வருது, அதுக்கு பேர் தான் திரும்ப கொடுத்தலினுடைய காலம் அல்லது இளைப்பாறுதலின் காலம். நீங்க எப்படி வேணா புரிஞ்சுட்டோம். இப்ப திரும்ப கொடுத்தலினுடைய காலம் வருதுன்னா, அந்த காலம் வருதுன்னா நம்முடைய ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்திருக்கணும். அப்ப இந்த பூமிக்கு நம்முடைய ஆண்டவர் வர்றாரு அப்படின்னா எப்ப வர்றாரு, அப்ப இந்த பூமிக்கு எப்போ திரும்ப கொடுத்தல் காலம் வரும் அப்படிங்கிறது தீர்க்கதரிசிகள் சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்ம இந்த கோணத்துல நாம என்னன்னா படிக்க போறோம். இது எங்க இடம் பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய மூத்த சகோதரர் எழுதின காலம் சமயமா இருக்குன்னு சொல்லி 2வது வால்யூம், இந்த வால்யூம் 2, அதுல 6வது அத்தியாயம், 6th சாப்டர், பூமியின் பெரிய யூபிலி அப்படிங்கிற ஒரு அத்தியாயம். நான் அதுல இருந்து தான் சில காரியங்களை உங்கள் மத்தியில் இந்த பாடமாக நான் பேச போறேன். மீதமுள்ள ஒரு நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பகுதியை பார்த்து நம்ம முடிக்கலாம். சரிங்களா? காரணம் இதான் ஒரு அருமையான துவக்கம். கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையினுடைய ஆரம்பம். அவர் எப்ப வர்றார் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அங்கிருந்து நம்ம இந்த தொடர் வேதாகம் இருக்கும். அப்ப நீங்க யாருமே யூபிலியை குறிச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. பரவாயில்ல, நீங்க தெரிஞ்சவங்க இல்ல நிறைய புதிய சகோதரர்கள் இருக்கிறாங்க. சோ அதனால நீங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை நினைவுல வச்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். காரணம் என்ன, ஒரு பாடம் அதற்கு அது வழிவகுக்கும் நமக்கு. நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. பேசிக் சப்ஜெக்ட் கேட்கும்போது நம்ம ஒரு தொடர் வேதாகம் பார்த்தா நம்ம பார்ப்போம். 4வது பாடம் பார்த்தா தான் 5வது பாடம் புரியும். சரிங்களா? நம்ம 5வது பாடம் கேட்டிருந்தா தான் 6வது பாடம் புரியும். அப்போ ஒவ்வொன்னோட ஒண்ணு இன்டர்லிங்க் இருக்கு இல்லைங்களா? ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதா இருக்கு. அதே போலதான் இப்ப நம்ம பார்த்துட்டு கூடிய இந்த அட்வான்ஸ்ட் ரைஸும் இந்த ஆழமான சத்தியமும் இது ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. இனி பார்க்கக்கூடிய எல்லா பாடங்களுக்கும் இது ஒரு ஆதாரமாக இருக்கும். அதனால நீங்க நல்லா தெளிவா கவனிங்க. இது நம்ம ஏற்கனவே பேசிக்ல பார்த்திருக்கிறோம். நான் திரும்ப உங்களுக்கு எல்லாரும் நினைப்பூட்டுதல் போலதான் நான் சொல்ல போறேன். இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல்களோட நான் சொல்ல போறேன். சரிங்களா? பாருங்க, அன்பான சகோதரர்களே, தேவனுடைய
பரிசுத்தாவி எல்லாருக்குமே இருக்கு. நீங்க இணையதளத்தின் வாயிலாக நீங்க இணைஞ்சிருந்தாலும் தேவன் கிருபையாய் உங்களுக்கு புரியும்படியாக ஒரு நல்ல சூழ்நிலையை கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்க நல்ல ஒரு ஜெபசந்தியோட நீங்க கவனமா கவனிக்கணும் அப்படிங்கறத மாத்திரம் நீங்க புரிஞ்சுட்டா போதும். சரியா? ஓகே. அப்போ இந்த கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்ப வரக்கூடிய அந்த 2ஆம் வருகையினுடைய காலப்பகுதியை திரும்ப கொடுத்தலின் காலம், இளைப்பாறுதலின் காலம் சொல்றோம். அந்த காலப்பகுதியை கிறிஸ்துவனுடைய நாள் அல்லது கர்த்தருடைய நாள் கூட நம்ம சொல்றோம். அதனாலதான் இதுக்காக தேவன் திட்டத்துல ஒரு நாளை வச்சிருக்கிறார் அப்படின்னு அப்போஸ்தலர் 17:31 வாசிக்கிறோம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினாலே அதன் நிச்சயத்தை எல்லோரும் விளங்க பண்ணினார் என்றார். அப்ப நீங்க இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாள் எது அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு பிற்பாடு நடக்கக்கூடிய 1000 வருட அரசாட்சி. கிறிஸ்துவனுடைய அந்த ராஜ்யம் தான் ஒரு நாள் அப்படின்னு நீங்க சொல்லப்பட்டிருக்குது. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். கர்த்தருக்கு அந்த 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே வசனங்கள் படிச்சிருக்கிறோம். அதனால அதை நீங்க நினைவு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு நாளை தேவன் வச்சிருக்கிறார். அந்த நாள்ல அவர் நியமித்த மனுஷன், அந்த மனுஷன் யாருன்னா கர்த்தராகிய இயேசு. அவரைத்தான் இந்த பூமியில என்ன பண்ணாராம உயிரோடு எழுப்பினாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் உயிரோடு எழுந்துட்டாருன்னா அவர் கண்டிப்பா அந்த நாளுக்கு திரும்ப வருவார்னு அர்த்தம். அதையும் இங்க பதிவு செய்யப்பட்டு. சரிங்களா? ஓகே. இப்ப இந்த நாள்ல தான் நம்ம இந்த நாளை பத்தி பேசுறோம். அந்த நாளுடைய ஆரம்பம் 1874 அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் யூப்ளி பிரமாணத்துக்குள்ள இருக்குது. யூப்ளி பிரமாணத்துக்குள்ள இருக்குன்னா அப்ப நம்ம யூப்ளி பிரமாணத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ யூப்ளி எப்ப கொடுக்கப்பட்டுச்சு, அப்ப இது இந்த பிரமாணத்தினுடைய அடிப்படை சாராம்சம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். உங்க எல்லாருக்கும் தெரியும், தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த முதல் பிரமாணம் அந்த பஸ்கா அப்படிங்கிறது. 2வது பிரமாணம் ஓய்வு நாள் பிரமாணம் தான். அப்போ ஓய்வு குறிச்சு என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, நீங்க இஸ்ரேல் ஜனத்தை தேவன் சொல்லி விஷயம் மோச கொண்டு சொன்ன விஷயம்னா, நீங்க எல்லாரும் உங்களுடைய சொந்த தேசத்துக்கு அதாவது கானான் தேசத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த தேசத்தை நீங்க குடியிருக்கும் பொழுது ஓய்வை நீங்கள் கொண்டாட வேண்டும், ஓய்வை கொண்டாட வேண்டும் அப்படி சொல்றாங்க. செலிப்ரேட் பண்ணணும் இத அந்த ஓய்வு அப்படிங்கிற அந்த ஓய்வுக்கான என்ன பிரமாணம் அப்படிங்கறதான் நம்ம இங்க பார்க்க போறோம். நீங்க நல்லா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இப்போ ஓய்வு நாள் பிரமாணத்துக்கு நம்ம முதல்ல வர்றோம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் எப்படி ஒரு கட்டளை கொடுத்திருந்தாருன்னா, வாரத்துக்கு 7 நாள் இருக்கு. இதுவே யார் தான் சொல்றாடினா தேவன் தான் அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லியிருந்தார். இப்போ வாரத்துக்கு 7 நாள் அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இந்த வேத அகமத்தினுடைய அடிப்படையில் இன்னைக்கு உலகம் முழுக்க அதை பண்றாங்க. வாரத்தினுடைய 1ஆம் நாள், வாரத்தின் 2ஆம் நாள், வாரத்தின் 3 இப்படித்தான் இருக்கும். சரிங்களா? அந்த வாரத்தின் 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, கிழமைகள் எல்லாம் பைபிள் குறிப்பிடப்படல, நாள் தான் குறிப்பிடப்பட்டது. அப்ப கிழமைகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படாத காலப்பகுதி. அப்ப பைபிள்ல வாரத்தின் முதல் நாள் அப்படின்னு இருக்கு. அப்ப வாரத்துக்கு 7 நாள் இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அது எப்படின்னா ஒரு சுழற்சி. 7 நாள்ங்கிறது ஒரு வட்டம். சரிங்களா? இது சயின்டிபிக்காவே நீங்க மனுஷனுடைய படைப்பிலிருந்தே எல்லாருக்குமே இந்த 7ங்கிறது ஒரு சுழற்சியா இருக்கும். நீங்க நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்கா இருந்தா கூட, இப்ப நம்ம எல்லாரும் மனுஷங்களா இருக்கோமா, அந்த 7ங்கிறது வந்து ஒரு சுழற்சி. இப்ப நம்முடைய முடி இருக்கு இல்லையா, முடி, நகம் இதெல்லாம் இருக்கு, நெயில் இதெல்லாம் 7 நாளுக்கு ஒரு முறை தான் வளரும். 7 நாளுக்கு ஒரு முறை அப்படி அதாவது டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா வளரும். அந்த 7வது நாள் முடியும் போது கொஞ்சம் கூடுதலா வளரும். அந்த அந்த வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அந்த 7வது நாள் எதா இருக்குங்களா, நாம பிறந்த கிழமையா இருக்கும். இப்ப நான் செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கிறேன்னா அந்த செவ்வாய்க்கிழமை எனக்கு சுழற்சியா இருக்கு. ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காருன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சுழற்சியா இருக்கு. அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 7 நாள் சத்து முடியும் போது அந்த செல்ஸினுடைய கழிவு அப்படி வெளியேறது, அதான் வந்து முடியுடைய வளர்ச்சி இதெல்லாமே இருக்கு. இது வேற ஏதாவது பாடங்கள்ல வாய்ப்பு இருந்தா இதை குறித்து நம்ம டீட்டெயில் படிப்போம். இப்ப நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க, அந்த 7ங்கிறது ஒரு சுழற்சி. அப்ப நீங்க 6 நாள் வேலை செய்யணும், 6 days ஒர்க்கிங் டேஸ். 7வது நாள் ஹாலிடே, லீவ். அதுக்கு பேர் பைபிள் சொல்லுது ஓய்வு நாள். கவனிங்க, 6 நாள் வேலை செய்யணும்,
7வது நாள் ஓய்ந்திருக்கு. இதுக்கு பேர் ஓய்வு நாள் பிரமாணம். ஓய்வு நாளுக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய பிரமாணம். 6 நாள் வேலைக்கு போகணும், 7வது நாள் ரெஸ்ட். வேலைக்கு போகக்கூடிய நாட்கள்ல வேலைக்கு போகணும், ஓய்ந்திருக்க வேண்டிய காலப்பகுதியில் ஓய்ந்திருக்கணும். இது தேவன் சொல்லிட்டாருன்னா அவங்க செய்யணும். அப்ப நான் 7 நாள் வேலை செய்யணும்னு சொன்னா அவங்க என்னன்னா செத்துருவாங்க, உடம்புல ஏதாவது வியாதிப்பட்டு செத்துருவாங்க. சரிங்களா? அப்ப 7 நாளுமே ஓய்ந்திருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். வேலை செய்ய வேண்டிய அந்த 6 நாள்லயும் ஓய்ந்திருக்காங்கன்னா அதுவும் ஒரு வியாதி ஏற்பட்டு செத்துருவாங்க. அப்போ கரெக்டா 6 நாள் வேலை செய்யணும், 7வது நாள் ஓய்ந்திருக்கணும். இது தேவன் கொடுத்திருக்கக்கூடிய கட்டளை. அப்படியே 7 ஓய்வு நாள் தாண்டி வரும்போது, அதாவது ஒரு 7 வாரம் 7 வாரம் தாண்டிச்சுன்னா என்ன ஆகும்? 7 ஓய்வு நாள் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அனுசரிச்சிருப்பாங்க. அப்போ 7 49, அந்த 49 தாண்டி 50வது நாள் ஒன்று வரும் இல்லைங்களா? அதுக்கு பேர் பெரிய ஓய்வு நாள். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. 6 நாள் வேலை செஞ்சு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தா அது பேர் ஓய்வு நாள். அதே மாதிரி 7 வாரம் வந்துடும் இல்லையா? அப்ப 7 ஓய்வு நாள் தாண்டிடுவாங்க. அப்ப 7 49 முடிஞ்சு 50வது ஒரு நாள் வரும் பாருங்க. அந்த 50வது நாளுக்கு பேரு பெரிய ஓய்வு நாள். சரியா? அப்போ இஸ்ரேல் தேசத்துல இஸ்ரேல் ஜனங்கள் இந்த ஓய்வு நாள் அனுசரிக்கக்கூடிய அந்த பிரமாணங்கள் வரும்போது 49வது நாளும் ஒரு ஓய்வு நாள் இருக்கு அவங்களுக்கு. இந்த 50வது நாள் பெரிய ஓய்வு நாள், அதுவும் ஒரு ஓய்வு நாள். அப்போ இதுக்கு பேரு செலிபிரேட். இங்க ஒரு பண்டிகையாக அவங்க பண்றாங்க. 50வது நாள் அதுக்கு பேரு பெந்தகோஸ்தே நாள் பேர். பைபிள்ல அந்த எபிரேய வார்த்தை அந்த பெந்தகோஸ்தே நாள் அப்படின்னு அவங்க கொண்டாடுறாங்க. அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, 6 நாள் வேலைக்கு போறாங்க, 7ஆம் நாள் ஓய்ந்துதான் இருக்கிறாங்க. அது ஒரு கொண்டாட்ட நாள் இல்லை, அது தேவனுக்காக அனுசரிக்கக்கூடிய ஒரு ஆராதனை நாளா தான் இருக்கும். ஆனால் 50வது நாள் கொண்டாட்ட நாள், அதுதான் ஃபெஸ்டிவல், ஒரு பண்டிகையாக இருக்கும். ஓய்வு நாள் வேற. ஒரு 7 ஓய்வு நாள் கடந்துச்சுன்னா அதுல ஒரு முழுமை, 7னா ஒரு முழுமை அடைஞ்சது. 50ஆம் நாள் பெரிய ஓய்வு நாள். அந்த பெரிய ஓய்வு நாள் ஒரு பண்டிகையா பண்றாங்க. சரிங்களா? அதுக்கு பேர் பெந்தகோஸ்தே நாள். இப்படி ஒரு பண்டிகை நாள்ல தான், பெந்தகோஸ்தே நாள்ல தான் மேல் வீட்டார்ல சீசர்கள் ஒன்றாக கூடியிருக்கும் பொழுது அங்க எல்லாரும் கூடி வந்திருந்தாங்க. அங்கதான் அவங்களுக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டுச்சு. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல படிக்கணும் இல்லையா? பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வந்தார்கள். அப்ப இவங்க எல்லாருமே ஏற்றுக்கொண்ட சீசர்கள் அந்த பெந்தகோஸ்தே பண்டிகையை கொண்டாடுறாங்களா அப்படின்னா, அந்த பெந்தகோஸ்தே நாள்ல எல்லாருமே சபை கூடி வர்றது வழக்கம். அப்ப இவங்க எல்லாருமே சபை கூடி வர்றதுன்னா இவங்க தேவாலயத்துக்கு போகாம ஏன் மேல் வீட்டாருக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, இவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய சீசர்கள் இவங்க புது சிருஷ்டியா மாற போறாங்க. இப்ப நம்ம பாருங்க, கிறிஸ்துமஸ் லீவ் தான். கிறிஸ்துமஸ் லீவுக்கு நாமெல்லாம் ஒரு ஒன்றை கண்டிஷன், நம்ம எக்லிசியா கூடுறோமா? நம்ம யார் கிறிஸ்துமஸ் சர்ச்சுக்கு போறது இல்லை, ஏன்னா தப்புன்னு தெரியும். ஆனா நம்ம எக்லிசியால கூடி வருவோமா? அந்த மாதிரி இவங்க பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு தான் அங்க அசம்பிளா இருக்கிறாங்க. இதுதான் அந்த ஒரு 50வது நாள். இதை ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. சரிங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அடுத்தது இப்ப ஓய்வு நாள் பிரமாணத்துல இருந்து இப்ப மனுஷங்களுக்கு இப்படி ஓய்வு நாளையும் அப்புறம் 50வது நாள் பெரிய ஓய்வு நாளையும் கொடுத்தாரு இல்லையா? அதே மாதிரியே அந்த தேசத்தினுடைய நிலங்கள், அக்ரிகல்ச்சர், விவசாய நிலத்திற்கு அடுத்து ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார். அந்த விவசாய நிலத்துக்கு கொடுக்கக்கூடிய பிரமாணம் என்ன அப்படின்னா, 6 வருஷம் நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க 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 லேண்ட்ல விவசாயம் பண்ணலாம். உங்களுடைய விவசாய நிலத்துல 6 வருஷம் தொடர்ந்து நீங்க விவசாயம் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த வெள்ளாமை நீங்க எடுக்கலாம், நீங்க அடுத்தடுத்து உழுகலாம், விதைக்கலாம், அறுக்கலாம், எல்லாமே பண்ணலாம் 6 வருஷம். 7வது வருஷத்துல அந்த நிலத்துக்கு நீங்க ஓய்வு கொடுத்துடணும். அந்த வயல்ல நீங்க என்ன பண்ணக்கூடாது? விவசாயம் பண்ணக்கூடாது. 7வது நாள்ல நீங்க என்ன பண்ணணும்னா 7வது நாள்ல 7வது வருஷத்தை நீங்க என்ன பண்ணணும்? அது ஓய்வு வருடம். அந்த ஓய்வு வருடத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த நிலத்துல நீங்க வெள்ளாமை பண்ணக்கூடாது. அதுல நீங்க விதைக்கவோ உழுகவோ எந்த விஷயமும் செய்யக்கூடாது. அது ஓய்வு வருஷம். அந்த நிலத்துக்கு ரெஸ்ட்.
எப்படி 7வது நாள்ல மனுஷன் எந்த வேலையும் செய்யாம ஓய்ந்திருந்தா ரெஸ்ட் பாத்தீங்களா, அந்த மாதிரி நிலத்துக்கும் ரெஸ்ட் கொடுக்கணும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி 7 வருஷம், 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம் வருது இல்லைங்களா? அப்போ அது 7வது வருஷம் ஓய்வு வருஷம். அப்போ இந்த 7வது வருஷம் ஓய்வு வருஷத்துல எல்லாருமே ஓய்ந்திருப்பாங்க. அந்த வருஷம் முழுக்க அந்த அவங்க நிலத்து பக்கம் போக மாட்டாங்க. அந்த நிலத்துல எதுவுமே உழுகவோ, அறுக்கவோ, விதைக்கவோ எதுவும் செய்யக்கூடாது. அப்ப அந்த வருஷம் அவங்க சாப்பிடறதுல என்ன பண்ணுவாங்கன்னா, தேவன் 6வது வருஷமே நிறைய, அதாவது ட்ரிபிளா கொடுத்துருவாங்க. 6வது வருஷம் உங்களுக்கு அதிகப்படியான அமோக விளைச்சல் வந்துடும். அந்த அமோக விளைச்சல் வச்சு இந்த என்ன பண்ணுவாங்க, அவங்க வச்சுக்குவாங்க. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும் அன்பான சகோதரர்களே. திரும்ப அடுத்த வருஷம் 7 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஓய்வு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அந்த நிலத்துல போய் என்ன பண்ணுவாங்க, உழுவாங்க, விதைப்பாங்க, அப்புறம் வெள்ளாமை பண்ணுவாங்க, அப்புறம் அறுவடை செய்வாங்க. இப்படியே அந்த 7 வருஷமா 7 முறை வந்துருச்சு வச்சுக்கோங்களேன். 7 × 7 49 வருஷம் வரும். அப்ப 7வது ஓய்வு வருஷம் எப்படி, அந்த 7வது 7 வாரம் கிடந்தா 7 வாரம் கிடந்தா 49வது நாள். அப்புறம் அதுக்கடுத்து வரக்கூடிய 50ஆம் நாள் பெரிய ஓய்வு நாள் பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி இங்க 7 வருஷம் தாண்டி வரும்போது 49 வருஷம். அந்த 49வது வருஷம் தாண்டி 50வது வருஷம் வரும்போது அதுக்கு பேர் தான் யூப்ளி வருஷம். நான் திரும்ப ஒரு முறை சொல்லிடுறேன். 7 ஓய்வு வருஷங்களை 7ஆல நம்ம பெருக்கிறோம். 7 முறை, அப்படி 7 வட்டம் வந்துடணும். அது 49 வருஷம் வந்து நிற்கும். 49வது வருஷம் ஒரு ஓய்வு வருஷம். அதற்கடுத்து வரக்கூடிய 50வது வருஷம் யூப்ளி வருடம். வசனம் வாசிக்கலாங்களா? சகோதரி வாசிங்க. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 8 முதல். அன்றியும் 7 ஓய்வு வருஷங்களில் உள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷமாகும். அப்பொழுது 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் எக்கால சத்தம் தொனிக்கும்படி வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசம் எங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்யவேண்டும். இங்க என்ன சொல்றாருன்னா, தேவன் 49 வருஷத்திலேயே அந்த 7வது மாசம் வரும்போது நீங்க எக்காலம் ஊர் சொல்லிருங்க. அடுத்த வருஷம் யூப்ளி வருஷம். அதனால எல்லாரும் என்ன பண்ணலாம், 50வது வருஷம் யூப்ளி வருஷம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை, எப்படி நம்ம ஊர்ல வந்து ஒரு பண்டிகைலாம் வருது, அந்த இந்துக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஊரா டண்டூரா போடுவாங்க பாருங்க. இந்த மாதிரி கோயில் திருவிழா வருதுங்க, அப்படியே எல்லா ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க, எல்லாரும் வெளியூர் இருந்தவங்களாம் வந்துருங்க, யார் வெளியும் போக வேண்டாம், ஊருக்குள்ளே வர வேண்டாம், அந்த மாதிரிலாம் நிறைய ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு முறைமை தான் அங்க எக்காலம் ஊதி சொல்றாங்க இஸ்ரேல் எல்லாத்துக்கும். அப்ப இந்த எக்கால சத்தம் வரும்பொழுது அடுத்த வருஷம் யூப்ளி வருஷம்னா எல்லாருக்கும் சந்தோஷம். காரணம் என்னன்னா, அந்த யூப்ளி வருஷத்துல ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு காத்திருக்குது. சரிங்களா? எப்படி 50வது நாள் பெரிய ஓய்வு நாள் அது ஒரு செலிப்ரேஷன் நாள் இருக்குதோ, இந்த 50வது வருஷமும் ஒரு நாள் வந்து அதுவும் ஒரு ஃபெஸ்டிவல் இயர். அந்த வருஷம் முழுக்க கொண்டாட வேண்டிய வருஷமாக இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த அதுக்கு பேர் தான் யூப்ளி வருஷம் சொல்றாங்க. அப்ப அதுல என்ன நடக்குது, 50வது வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடியில் எல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். வார்த்தை முக்கியம், நல்லா கவனிங்க. விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூப்ளி வருஷம். அதிலே உங்கள் ஒவ்வொருவனும் தன் காணியாட்சிக்கு தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன். ஏன் காணியாட்சிக்கும் குடும்பத்துக்கு திரும்பி போறாங்க அப்படின்னா, யூப்ளி வருஷத்துல என்ன நடக்குது, எதுக்காக அவங்க திரும்பி போறாங்க, யார் திரும்பி போறா, யாருக்கு இது சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்துல தேவன் என்ன பண்ணாரு, அந்த தேசத்தை கானான் தேசத்துக்கு போன உடனே, வனாந்திர பயணம் 40 வருஷத்தை முடிச்சுட்டு கானானுக்கு போன உடனே அந்த கானான் தேசத்தை எல்லா கோத்திரத்துக்கும் பிரிச்சு கொடுத்து தேவன் என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை சம அளவா பிரிச்சு கொடுத்தார். ஒரு கோத்திரத்துல எவ்வளவு மக்கள் தொகை இருக்குதோ அந்த மக்கள் தொகை கணக்கெடுத்து குடும்பத்துக்கு இவ்வளவுன்னு இடத்தை பிரிச்சு கொடுத்தார். எல்லாருக்குமே ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி, யாருமே வந்து லேவியர்களை தவிர எல்லாருக்கும் இருக்கும், எல்லாருக்கும் காடு இருக்கும், விவசாய நிலம் இருக்கும்.
அந்த விவசாயம் அந்த நிலத்துல போய் என்ன பண்றாங்க, நீ வேலை செஞ்சு 6 நாள் வேலை செஞ்சு பாடுபட்டினா அந்த நிலம் அமோக விளைச்சலை கொடுக்கும். நீ அந்த விளைச்சலை வச்சு நீ என்ன பண்ணு, உன் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள் அப்படின்னு தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த நிலத்தெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, சரியா தேவன் சொன்ன மாதிரி வார்த்தை இல்லாதனால உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைக்காம, ஓய்வு எடுக்க வேண்டிய ஓய்வு எடுக்காம அநேக தவறுகள் செய்யும்போது நிலங்கள் கைவிட்டு போச்சு. அதாவது கொஞ்சம் என்னவாச்சுன்னா, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நிலத்தை விற்க ஆரம்பிச்சாங்க. நிலத்தை வித்தாங்க, வீட்டை வித்தாங்க. அப்புறம் விற்கிறதுக்கு எது இல்லைன்னா ஆடு மாடுகள் வித்தாங்க. அதுவும் முடிஞ்சிருச்சா, அதுக்கு வேற என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தங்களுடைய பிள்ளைகளை வித்துருவாங்க. அப்புறம் தங்களுடைய மனைவிகளையும் வித்துருவாங்க. யாருக்கு அப்படின்னா அடிமையெல்லாம் வித்துறது. அது யாராவது என்ன பண்ணுவாங்க, அடிமையா வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்படி அடிமையா போனவங்க எல்லாம் இந்த யூபிலி வருஷம் 50வது வருஷம் வரும்போது அவங்க எல்லாரையும் என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நான் ஒருத்தர்கிட்ட இருந்து இடத்த வாங்கியிருக்கிறேன், ஒரு வீடு வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா அந்த வீட்டையோ அந்த நிலத்தையோ நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா இந்த யூபிலி வருஷம் வரப்போகுதுன்னு இந்த எக்காலம் ஊதி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நான் அந்த இடத்தையும் அந்த வீட்டையும் நான் திரும்ப யார்கிட்ட வாங்கணும் அவங்ககிட்ட கொடுத்துடணும். இப்போ ஒரு வீடு வாங்கிட்டோம் ஒருத்தர்கிட்ட, அந்த வீட்டை திருப்பி கொடுக்கணும்னா நாம மட்டும் அவங்க என்ன பணம் வாங்கினாங்களோ அந்த காசு திருப்பி கொடுத்தா தான். இப்போ நான் வீடை ஒருத்தர் வாங்கிக்கிறேன், 10 லட்ச ரூபா பெரும்பான்மையில ஒரு வீட்டை வாங்கியிருக்கிறேன். அதே 10 லட்ச ரூபா அவங்க திருப்பி கொடுத்தா தான் நம்ம வீட்டு கொடுப்போம். ஆனா அது இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக நீதி. தேவன் நீதியில் எப்படின்னா அவங்க திருப்பி எதுவும் தர வேண்டாம், நான் சும்மா ஃப்ரீயா கொடுத்துடணும். அப்ப எனக்கு என்ன அப்படின்னா, நான் எத்தனை காலம் அந்த இடத்த வச்சிருந்தனோ, அந்த வீட்டையோ நிலத்தையோ வாங்கி வச்சிருந்தனோ, அதில் என்ன பண்ணிக்கலாம், அதை நான் என்னுடைய பாத்தியத்துக்கு உட்பட்டு இருக்கும், நான் அதை அனுபவிச்சுக்கலாம், நான் அதை அனுபவிச்சுக்கலாம். இல்லை காடு விவசாயங்களுக்கு அதை நான் விவசாயம் பண்ணி அதில் வரக்கூடிய இதெல்லாம் எல்லாமே நான் எடுத்துக்கலாம். ஆனால் யூபிலி வருஷம் அந்த காட்டை திருப்பி அவங்ககிட்டே கொடுத்துடணும். ஒரு பைசா கூட திரும்ப வாங்கக்கூடாது, ஃப்ரீயா திரும்ப கொடுத்துடணும். அப்போ காட்டையும் வீட்டையும் வித்தவங்களுக்கு ஏதோ சூழ்நிலையில அவங்க எது காட்டையோ வீட்டையோ வித்துட்டாங்க. தங்களுடைய வீடை பறி கொடுத்தவங்க, தங்களுடைய பிள்ளைகளை பறி கொடுத்தவங்க, மனைவியை பறி கொடுத்தவங்க இருக்காங்க இல்லையா, இவர்கள் எல்லாரும் யூபிலி வருஷம் வருதுன்னா தன்னுடைய சொந்த வீட்டுக்கு திரும்ப போறோம், நமக்கு காடு திரும்ப கிடைச்சிருச்சு, நம்மளுடைய வயல் திரும்ப வந்துருச்சு அப்படிங்கிற செய்தி வரும்போது மிகப்பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு வரும். எதை இழந்தாங்களோ அதை திரும்ப அவங்களுக்கு கிடைக்குது, எதுவுமே செய்யாம இலவசமா கிடைக்குது. 51 வருஷத்துக்கு ஒரு முறை தேவன் என்ன பண்றாராம திரும்பவும் அந்த இஸ்ரேல் தேசத்தை ஒரு சமப்படுத்துறார். பணக்காரர்களையும் அந்த ஏழைகளையும், எப்படி ஏழையானாங்க, அவங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இன்னொருத்தர் கொடுத்துட்டாங்க. அப்ப இவங்களுக்கு சொத்துக்கு மேல சொத்து, இடத்துக்கு மேல இடம், வீடு மேல வீடு சேருச்சு. இவங்களுக்கு எதுவுமே எல்லாம் போயிடுச்சு. அது ஏதோ ஒரு சூழ்நிலையா இருக்கு வச்சுக்கோங்களேன். அது அவங்க பண்ண தவறா இருக்கட்டும், பாவமா இருக்கட்டும், இல்ல ஏமாளித்தனமா கூட வித்துட்டு இருக்கட்டும். ஆனா 50 வருஷத்துக்கு ஒரு முறை ஈக்குவலா இருக்கும். இதைத்தான் பவுல் சொல்றாரு, சமநிலை பிரமாணம் அப்படிங்கிறார். நீங்க எதை இழந்தீங்களோ அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் யூபிலி வருஷத்துல. அதுதான் பெரிய சந்தோஷம் உங்களுக்கு. தங்களுடைய பிள்ளைகள் அடிமைகளாக இருந்தவங்க, அடிமைனா அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, கொத்தடிமைகளாக இருப்பாங்க. அப்போ விடுதலையாகி தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த யூபிலி வருஷத்துல கிடைச்ச சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம். அந்த ஒரு வருஷம் முழுக்க அவங்க சுகமா இருப்பாங்க, மன மகிழ்ச்சியா இருக்கிறாங்க இஸ்ரேல் தேசத்துல. சரியா? இப்படியாக அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே அப்போ காடு விற்கிறவங்க இல்ல வீடு வித்தா கூட இன்னும் 5 வருஷத்துல யூபிலி வருது அப்படின்னா 5 வருஷம் அந்த இடத்த நான் அனுபவிக்க முடியும். அந்த 5 வருஷத்துக்குரிய தொகையை தான் கொடுப்பாங்களாம். அப்ப தேவன் நீ விற்கும் போது வாங்கும் போதும் யூபிலி வருஷத்தை கணக்கு போட்டு வச்சுக்கோ. இப்போ நான் என்ன பண்றேன், 40வது வருஷத்துல ஒரு வயல் வாங்குறேன், இன்னும் 50 வருஷத்துல திருப்பி கொடுத்துடணும், யூபிலி வந்துடும். அப்ப 10 வருஷம் நான் என்ன பண்ணிக்கிறேன், அது எனக்கு பாத்தியப்பட்டது, நான் அனுபவிச்சுக்கலாம் வச்சுக்கோங்களேன். அந்த 10 வருஷத்துக்கு உண்டான தொகையை தான் நான் கொடுப்பேன். இல்ல 2 வருஷத்துல திருப்பி கொடுக்கணும். 48வது வருஷத்துல ஒருத்தர் வாங்குறாருன்னா அவர் திருப்பி கொடுத்துடணும், 2 வருஷம் தான் அனுபவம். அப்ப அதுக்கான தொகையை தான் கொடுப்பாங்க. அப்போ இஸ்ரேல்ல எதை வாங்கினாலும் வித்தாலும் அந்த யூபிலி வருஷத்தை மையமா வச்சுதான் அங்க வாங்குறதும் விற்கிறதும் செய்யப்பட்டிருக்குது. எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனும் இப்படிதான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. எதை வச்சு, அந்த யூபிலி வருஷத்தை வச்சுதான் பண்ணியிருக்காங்க.
அப்போ தேவன் அந்த யூபிலி பிரமாணத்துக்குள்ள இவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறதையும் அந்த நன்மையையும் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா பயங்கரமா அனுபவிச்சிருக்கிறாங்க. வசனங்களா நமக்கு நான் இது அந்த வசனத்துல நான் நிறைய காரியங்களை சொல்லிட்டேன். அதனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்ப இந்த யூபிலியை எப்படி அவங்க பண்றாங்கன்னா 2ஆ பிரிக்கணும். ஒண்ணு காத்திருக்கும் காலம், அனுசரிக்கும் காலம். நல்லா கவனிச்சுக்கோங்க. காத்திருக்கக்கூடிய காலப்பகுதி, அனுசரிக்கக்கூடிய காலப்பகுதி. அப்ப காத்திருக்கக்கூடிய காலப்பகுதி என்னன்னா 49 வருஷம் யூபிலிக்காக காத்திருந்தது. அனுசரிக்கக்கூடிய காலப்பகுதி அந்த 50வது வருஷம். உதாரணத்துக்கு இப்ப நீங்க வாரத்துல எடுத்துக்கோங்க. வாரம் 6 நாள் காத்திருக்கக்கூடிய காலப்பகுதி, 7வது நாள் ஓய்வு நாள், அது அனுசரிக்கக்கூடிய காலம். இதே பெரிய ஓய்வு நாளுக்கு நீங்க அந்த பெரிய ஓய்வு நாள் பிரமாணத்தை எடுத்தீங்கன்னா 49 நாள் இவங்க காத்திருப்பாங்க, 50வது நாள் அனுசரிப்பாங்க. அதே மாதிரி யூபிலில 49 வருஷம் காத்திருந்து 50வது வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா அனுசரிப்பாங்க. அப்போ யூபிலில காத்திருக்கும் காலப்பகுதியும் இருக்கும், அனுசரிக்கக்கூடிய காலப்பகுதி இருக்கும். சரிங்களா? வெயிட்டிங் பீரியட், அப்புறம் அந்த வெயிட் பண்ணி காலப்பகுதி திரும்ப கிடைச்சிருது. திரும்ப கிடைச்ச உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா அப்படி கொண்டாடுறாங்க. அப்படி ஒரு ஒரு அந்த ஒரு ஃபெஸ்டிவல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு ஒரு ஜாய், ஒரு ஹாப்பினஸ், அந்த அந்த ஒரு பீரியட் இருக்கு. சரிங்களா? இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஓய்வு நாள் பிரமாணத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, இதுல இந்த ஓய்வு நாள் அப்படிங்கிற காரியம் இதோட முடிஞ்சிடல. இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கும் அப்படியே முடிஞ்சிடல. தேவனுடைய திட்டம் இது அப்படியே பறந்து விரிந்து உலகத்துக்கும் வருதாம். ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தேவ திட்டத்துல ஒரு யூபிலி இருக்கா. எப்படி இஸ்ரேல் தேசத்துல நடந்துச்சோ, இந்த நியாயப்பிரமாணத்தை ஒரு நீங்க நிழலும் பொருளும் அடிப்படையில் வச்சா, இது ஒரு நிழலு, இதனுடைய பொருள் ஒண்ணு இருக்குது. ஓகேங்களா? இதனுடைய நிஜமான ஒரு யூபிலி ஒன்று இருக்குது. எப்படி இஸ்ரேல் தேசம் ஒரு சமநிலை பிரமாணம் கொண்டு வரதுக்காக எல்லாரையும் அதாவது பணக்காரர் மேலும் மேலும் பணக்காரராக தடுக்கிறதும், ஏழைகள் ஏழைகளாகவே போயிட்டு இருக்காம இருக்கிறதுக்கும், எல்லாரையும் ஒரு ஈக்குவல் பண்றதுக்காக 50 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சமநிலைப்படுத்துற ஒரு விஷயத்தை தேவன் வச்சார் இல்லையா? அவருடைய திட்டத்துல அவருடைய பிரமாணமா நியாய பிரமாணமா கொடுத்தார் இல்லையா? அது அப்படியே இந்த உலகம் முழுக்க அப்ளையான எப்படி இருக்கும் பாருங்க. உலகம் முழுக்க அப்படின்னா எல்லா தேசங்களுக்கும், எல்லா தேசத்திலுடைய எல்லா ஊர்களுக்கும், கிராமங்கள்ல இருந்து பெருநகரங்கள் வரைக்கும் எல்லா மனுஷருக்கும் இதை அப்படியே கொண்டு வந்து வைக்கணுமா? இதுதான் தேவ திட்டமா? அப்படி தேவ திட்டத்துல கொண்டாந்து வச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு பாருங்க. அப்போ எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் எதெல்லாம் இழந்தாங்களோ அதெல்லாம் திரும்ப கிடைக்கும். அதே மாதிரி நமக்கும் இந்த ஒட்டுமொத்த பூமிக்கும் ஒரு யூபிலி வந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது, நாம எதெல்லாம் இழந்தோமோ அது திரும்ப கிடைக்கும். நாம என்னென்ன இழந்தோம்? நிறைய இழந்திருக்கோம், நிறைய இழந்தோம். நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அது திரும்ப கிடைக்கும். அப்ப அந்த யூபிலிக்கு என்ன ஒரு எப்படி நம்ம பிரமாணத்துல வந்து பார்க்கும்போது 49 வருஷம் முடிஞ்சு 50வது வருஷம் பார்த்தோம். சரியா? அதான் அந்த கொண்டாட்ட நாள், ஃபெஸ்டிவல். சரிங்களா? அப்ப இந்த பூமிக்கு எது இருக்கணும் அப்படி சொல்லும்போது இங்க அருமையாக ஒரு கணக்கு அந்த 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 வால்யூம்ல இருந்து ஒரு பாட்டு இங்க எடுத்து போட்டிருக்கிறேன். அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். 50 வருஷம், அதாவது 50 யூபிலி, 50வது வருஷம் இருக்கக்கூடிய யூபிலியை அந்த மாதிரி ஒரு 50 யூபிலி அப்படியே பெருக்கல்ல போகும்போது, உதாரணத்துக்கு 50வது வருஷம் யூபிலி வருஷம், அதை 50 முறை எடுத்துட்டீங்கன்னா 50 × 50 அப்படின்னு வச்சீங்கன்னா 2500 வருடங்கள் எடுக்குது. அப்போ 2500 வருஷத்துக்கு ஒரு முறை ஒட்டுமொத்த உலகத்திற்குமான, ஒட்டுமொத்த பூமிக்குமான அந்த இந்த ஒரு பெரிய யூபிலி, த கிரேட் ஜூபிலி அப்படி சொல்லக்கூடிய ஒரு யூபிலி காலப்பகுதி இந்த பூமிக்கு வருது அப்படிங்கிறது தேவ திட்டம். அன்பான சகோதரர்களே, இப்ப நான் சொன்னதை நான் உங்களுக்கு ஒரு முறை திரும்ப நான் ரீகால் பண்ணிடுறேன்.
நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. நான் ரொம்ப சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது அழகா நீங்க மனசுல வச்சுட்டா போதும், பதிவு வச்சுட்டா போதும். 7ஆம் நாள் ஓய்வு நாள். 6 நாள் வேலை செய்வாங்க, 7ஆம் நாள் ஓய்வு நாள். அப்படி 7 ஓய்வு நாள தாண்டி வந்தாங்கன்னா 7 × 7 49வது நாள் முடிஞ்சு 50வது நாள் பெரிய ஓய்வு நாள். சரிங்களா? இது வந்து மனுஷங்களுக்கு. அடுத்தது விவசாய நிலத்துல 6 வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 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 வயல்ல பாடுபடுவாங்க, அதாவது வேலை செய்வாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. 7வது வருஷம் அந்த நிலத்துக்கு ஓய்வு வருடம் நிலத்துக்கு. அப்போ ஒட்டுமொத்த தேசத்துக்கும் வரும்போது அடுத்தது அது அப்படியே எப்படி எப்படி டெவலப் ஆகுதுன்னா 49 வருஷம் அந்த 7 ஓய்வு வருடங்களை தாண்டி வரும்போது 49 வருஷம் தாண்டி 50வது வருஷம் யூப்ளி வருஷம். அது ஒட்டுமொத்த தேசத்துக்கு. சரிங்களா? இப்போ 50 யூப்ளி வருடம் இன்ட்டு 50 அப்படின்னு போடும்போது 50 யூப்ளி வருஷத்துக்கு 50 யூப்ளி வருஷம் வருதுன்னா 50 × 50 2500 வருடம். இது ஒட்டுமொத்த உலகத்துக்கு போனோம். அப்ப 2500 வருடத்துக்கு பிறகு வரக்கூடியது பூமியினுடைய மகா யூப்ளி. அப்ப பூமிக்கு திரும்ப கொடுத்தலுடைய காலம். அப்ப யூப்ளினா நமக்கு தெரியும், திரும்ப கொடுத்தலின் காலம். நீங்க எதை இழந்தீங்களோ அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அப்படி திரும்ப கொடுக்கறதுக்கு யார் வருவா அப்படின்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவாங்க. அப்ப அந்த 2500 வருஷம் ஆயிடுச்சுன்னா எப்படி 49 வருஷம் காத்திருக்கக்கூடிய வருஷம் 50வது வருஷம் அனுசரிக்கக்கூடிய காலப்பகுதின்னு படிச்சோம் இல்லைங்களா? யூப்ளில ரெண்டையும் நம்ம பார்க்கணும்னு. இப்போ 2500 வருஷம் காத்திருக்கக்கூடிய பகுதி. இந்த ஒட்டுமொத்த உலகமும் காத்திருக்கக்கூடிய காலப்பகுதி. அந்த 2500 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா காத்திருக்கக்கூடிய காலப்பகுதி முடிஞ்சிருச்சு. இப்ப அனுசரிக்கக்கூடிய காலப்பகுதி ஆரம்பமாகுது. அப்ப அனுசரிக்கக்கூடிய காலப்பகுதி தான் திரும்ப கொடுத்தலுடைய காலம் அல்லது பூமியின் பெரிய யூப்ளி, மகா யூப்ளி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ பூமியின் மகா யூப்ளியை நாம எப்படி கணக்கிடலாம்? இந்த 2500 வருஷம் எப்ப முடியும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வருதுன்னா, எப்போ ஏன் முடியும்? 2500 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா இந்த பூமிக்கு எல்லாமே திரும்ப கிடைச்சிருமே, ஒரு ஆசீர்வாதம் காலம் திரும்ப கிடைக்க ஆரம்பிக்குமே. அந்த 2500 வருஷம் எப்போ வந்து முடியுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு 2 விதமான இந்த ஒட்டுமொத்த பூமிக்குமான இந்த மகா கிரேட் ஜூப்ளி 2 டைப்ஸ்ல நம்ம கணக்கிடலாம். ஒண்ணு நிழலும் பொருளும் அடிப்படையில வச்சு படிக்கலாம். இன்னொன்னு தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில வச்சு நம்ம படிக்கலாம். 2 இருக்கு. சரிங்களா? நிழலும் பொருளும் அல்லது இன்னொன்னு தீர்க்கதரிசனம். 2 மெத்தட்லயும் நாம படிச்சோம்னா 2500 வருஷம் எப்ப முடியுது அப்படிங்கறது நம்ம அழகா கண்டுபிடிக்கலாம். இப்ப நம்ம ஏற்கனவே இந்த பாடங்களை குறித்து நம்ம படிச்சிருக்கிறதுனால நம்ம எளிமையா 1874 அப்படிங்கிற வருஷத்தை நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். ஆனால் அன்பான சகோதரர்களே, அது எந்த அடிப்படையில வருதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு நேரம் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்றோம்னா நம்ம இந்த இந்த பாகத்தை நம்ம இங்க இதோட ஸ்டாப் பண்றோம். நம்ம அடுத்த வாரம் என்ன பண்ண போறோம்னா இந்த 2 பார்ட்டையும் நம்ம 2ஐயும் நிழலும் பொருள் அடிப்படையில எப்படி பாக்குறது, அந்த மெத்தட்ல எப்படி கணக்கிடுறது, அடுத்தது தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் எப்படி, இந்த 2 மெத்தடையும் நம்ம அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம கட்டாயம் அடுத்த வாரம் பார்ப்போம். சரிங்களா? அப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா, முதல்ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவாங்க. அங்க இருந்தா நம்ம வந்து இந்த கடைசி கால தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கும். அப்ப எப்போ வருவார் அப்படின்னா, அவர் 2000 வருஷ காலமா ஏறக்குறைய அதாவது அவர் பரலோகத்துக்கு ஏறி போன நாள்ல இருந்து அவர் பரலோகத்திலே இருப்பார். ஒரு ரைட் டைம் வரும்பொழுது இந்த பூமிக்கு வருவார். அதான் எப்படி வசனம் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு, எப்படி பேதுரு சொல்லியிருக்காருன்னா, பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா பரலோகத்திலேயே இருப்பாருன்னு அர்த்தம். ஒரு டைம் வந்துருச்சுன்னா பரலோகத்திலிருந்து அவர் வந்துருவார் பூமிக்கு. அப்ப பூமியிலிருந்து போனவரு திரும்ப பூமிக்கு திரும்ப வருவாரு. வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, எதெல்லாம் இந்த மனுக்குலம் இழந்துச்சோ அந்த இழந்து போன மனுக்குலத்திற்கு திரும்ப அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்காக வர்றாரு. அது எப்படி கிடைக்கும்? இதை குறிச்சு யாரெல்லாம் பேசிருக்கிறா அப்படின்னா அநேக தீர்க்கதரிசிகளும் சொல்லியிருக்கிறாங்க. தீர்க்கதரிசனமா சொன்ன காரியங்கள் தான் இந்த யூப்ளி பிரமாணம் மிக முக்கியமானதா இருக்கு.
அப்ப அந்த யூப்ளில நம்ம எடுத்து பார்க்கும்போது யூப்ளினா என்ன அப்படின்னு பார்த்தோம். அது ஒரு ஓய்வு நாள் பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்குது. வாரம், ஓய்வு நாள், ஓய்வு வருடம், அப்புறம் யூப்ளி, அப்புறம் கிரேட் யூப்ளி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் படிச்சு முடிச்சிட்டோம். இப்ப அடுத்த வாரம் கால கணக்குக்குள்ள நம்ம போக போறோம். அது நிழலும் பொருள் அடிப்படையிலும் பார்க்க போறோம். அடுத்து தீர்க்க தரிசன அடிப்படையிலும் நம்ம பார்க்க போறோம். அன்பான சகோதரர்களே, அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். பொறுமையோடு கேட்ட உங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வருவாராக. அன்பான சகோதரர்களே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டாயமாக நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டிப்பா நம்ம வந்து டிஸ்கஷன்ஸ்ல நம்ம வந்து பதில் நம்ம கொடுக்கப்படும். ஒருவேளை நீங்க கேட்கிற கேள்விகளை பதில் சொல்ல முடியல அப்படின்னா கூட நம்ம படிச்சுட்டு வந்து நம்ம வந்து பதில் கட்டாயம் கொடுப்போம். பட் ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகளை நீங்க கட்டாயம் குறிச்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அந்த கேள்விகளை நீங்க என்ன பண்ணலாம். ஓகே, இல்லைன்னா கூட நீங்க எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்ல கூட நீங்க இதில் கேட்கறதுக்கான டைம் இல்லைன்னா கூட நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க கேள்வியை நீங்க அனுப்பிச்சு வச்சீங்கன்னா கூட கட்டாயமா உங்களுக்கு நாங்கள் பதில் கொடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரிய சகோதரர்களே, அருமையான இந்த ஒரு தருணத்துக்கு கூட நம்ம அந்த கடைசி கால தீர்க்க தரிசன குறித்தான பாதைகளை நம்ம தியானிச்சோம். அப்ப இந்த ஒரு விஷயங்களை கூட நம்ம முன்னதாக தியானிச்சு இருந்தாலும் அருமையான இந்த ஒரு தருணத்துல இந்த யூபிலிக்குள் இருக்கக்கூடிய அருமையான அந்த விஷயங்களை மறுபடியும் நம்முடைய நினைவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். தேவனுடைய ஒரு பெரிய கருவியில இதை நாம் உள்வாங்கினவர்களா இருந்து இனி வரக்கூடிய நாட்கள்ல கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த 2ஆம் வருகைக்கு நேராக நடக்கக்கூடிய எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நடக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம உற்று கவனிக்கிறவர்களாக இருந்து நம்முடைய ரட்சிப்பின் பிரயாசங்களை வெகு சீக்கிரத்தில் நிறைவேற்றுவதற்குரிய ஒரு வாழ்க்கை முறையை நம்ம அமைத்துக் கொள்ள தேவன் தெரிவித்து வருவாராங்க. அருமையில அந்த மேன்மையுள்ள சத்திய வசனத்தை நமக்கு பயிற்சி கொடுத்த அந்த சகோதரருக்கு நம்ம அனைவரும் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த கூடுகைக்கு நிறைவாக நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரி ராஜேஸ்வரி அவர்கள் இரவின் கீதங்கள் வாசிப்பாங்க. இரவின் இனிய கீதம் ஏப்ரல் 22. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஏசாயா 55:12. பிதாவானவர் குமாரனுடைய விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் நன்கு அறிந்திருந்ததினாலே அவர் ஏராளமான வெகுமதியை அளிப்பார். ஆதாம் மற்றும் அவருடைய இனத்திற்காகவும் தன்னுடைய குமாரன் இரத்தம் சிந்தி அவர்களது பாவத்திற்கு ஈடுபலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை நன்றாக அறிந்திருந்ததினால் அவர் அனுபவித்த ஒவ்வொரு சோதனைக்கும் வருத்தத்திற்கும் பிரயாசத்திற்கும் துன்பத்திற்கும் நஷ்ட ஈடாக மேன்மையான பரிசுகளை அளிக்கிறார். இந்த சுவிசேஷ யுகத்தில் தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் இதே விதமான ஆச்சரியமான தேவனுடைய ஆசீர்வாதங்கள், ஆறுதல்கள், இருதய சந்தோஷம் இவைகளை அடைவது நிச்சயம். அழைத்த நோக்கத்தை உண்மையுள்ள தேவன் தாமே உணர்ந்து தம்மை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட மேன்மையான பரிசுகளை அளிக்கின்றார். நாம் அவரோடு கூட பாடுபட்டோமேயானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்கிற வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறோம். மீட்பரின் அடிச்சுவட்டில் நடந்தோமேயானால் பிரசவ வேதனைக்கும் ஒப்பாக சொல்லப்படுகின்ற வேதனைகளிலும் துன்பங்களிலும் இருந்து இரட்டிப்பான திருப்தி தருகின்ற பரிசும் மகிழ்ச்சியும் தேவனிடத்திலிருந்து கிடைக்கும். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன வந்தாலும் அவரை நம்புவேன் என்ற நிலைக்கு வந்து விடுவார்கள் என்பன. ஆமேன். ரஞ்சித் பிரதர் லாஸ்ட் ப்ரே பண்ணலாமா? எஸ் பிரதர். ஓகே. நம்ம அனைவரும் கண்களை முடிச்சிருக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவும் நீடிய சாந்தமும் எங்கள் பரலோக பிதாவே, அப்பாவுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மட்டுமா இந்த ஒரு நாளை எங்களுக்கு சேர்த்து கொடுத்து நாங்கள் சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி இந்த ஒரு அருமையான மாலை வேளையிலே உங்களுடைய சத்தியத்தை தியானிக்க செய்வதற்காக தகப்பனே உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளும் துதிகளும் தகப்பனே, இந்த ஒரு விசேஷமான நாளிலும் கூட அப்பா இந்த ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்ததுக்காக கோடான கோடி நன்றிகளை தகப்பனே. மட்டுமா இந்த ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைத்து சகோதர சகோதரிகளும் கலந்து கொள்ள முடியாத சகோதர சகோதரிகளும் தகப்பனே நீர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் தந்தையே. தகப்பனே, உம்முடைய சத்தியத்தின்படி வரப்போக நாட்களிலும் கூட தகப்பனே நாங்கள் கேட்கக்கூடிய சத்தியங்களை எங்களுடைய வாழ்க்கை நாட்களிலே நாங்கள் அபியாசப்படுத்தி வாழ தகப்பனே நீர் தாமே எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் தந்தையே. மட்டுமா இந்த ஒரு சிறிய மன்றாட்டு ஜெபத்தை எங்கள் கர்த்தரும் ரட்சகரும் போதகரும் குருவுமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் இருக்கவும் ஜெபம் கேளும் ஜீவனும் சர்வம் எல்லாம் நல்ல ஆமென். ஆமென்.
அன்பான சகோதரர்கள் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நம்ம இந்த சகோதரத்தை கேட்கலாம். இல்லைன்னா மீட்டிங் நம்ம நிறைவு செய்யலாம்.